வணக்கம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திம்மவாலு கோஷ்டி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவையா, 2 தடவையா யோசிச்சு பாருங்க. அது அவங்க செய்யற சம்பவமெல்லாம் எங்கேன்னு பாருங்க. டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே ஒரு செஞ்சாங்க. அது இன்னும் பிரச்சனை ஓஞ்சபாடு இல்ல. அவர் என்ன வெளியில வரல. அதுக்குள்ள ஹைகோர்ட்ல வக்கீல் அலுவலகம் அந்த சேம்பர் முன்னாடியே செய்யறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தைரியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை பத்தின காணொலி தான், முழுசா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திம்மவாலு யாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் முறையா வர்றவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் அது 4 பேர்த்துக்கிட்ட பகிர முடியும். 4 பேர் பார்த்து இந்த திம்மவாலு யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ பார்க்கலாமா? வாங்க. அதாவதுங்க, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்கிற மாதிரிதாங்க. இந்த திம்மவாலெல்லாம் ஒரு காலத்துல அட்டைக்கு ஒட்டிங்கி இருந்த ஆளுதாங்க. மேடைக்கு மேடை பேசின ஆளுதான். 10 கொலை பண்ணு, ஒவ்வொரு சிறுத்தைகளும் கத்தி வச்சிரு, 10 கேஸ் வச்சிரு, அதுல 2 கேஸ் 3 கேஸ் கொலை கேஸா வச்சிரு அப்படின்னு சொல்லி வந்த ஆளுதான். அப்பவே இருந்தாலும் கை காலெல்லாம் ஒடிச்சு உள்ள போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இவங்க பண்ற கட்ட பஞ்சாயத்தெல்லாம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது. ஒரு பொம்பளை தனியா இருக்காங்க, அவங்களுடைய சொத்து இருக்குதுன்னா அதுல போய் இவங்க கொட்டாயை போட்டு கொண்டுக்கிறது. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோல நிறைய வந்திருக்கும். இப்ப நேற்று முந்தானத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரை தாக்கி இருக்கிறாங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா? இப்போ இதே மாதிரிதான் இவங்களோட செயல் எல்லாம் ஒவ்வொன்று. இது திருமாவளவன் முன்னாடியே நடக்குது. திருமாவளவன் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாப்புலன்னு திருமாவளவன் நினைச்சிட்டு இருக்கிறாப்புலன்னு தெரியல. இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம். முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆளுங்கட்சியா இவர் சப்போர்ட் பண்றாங்களாம். இதுக்கெல்லாம் அடக்கி ஒட்டுக்கணும்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் நினைக்கிறேன். தலித் அல்லாத ஒரு இயக்கம்னு உருவாக்கினாரு பாருங்க. அப்ப திம்மவாலுக்கு ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அந்த மாதிரி இந்த திம்மவாலு இல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டாந்தாத்தான் எங்க வந்தாலும் அட்டி பிரிச்சு எடுத்தாத்தான் இந்த திம்மவாலு அடங்கும். இவங்கனாலதான் ஊருக்குள்ள கலவரம், கொலை எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த திம்மவாலு தான் காரணம். இங்க இந்த நெல்லை கவின் இந்த மாதிரி சாதிய படுகொலை எல்லாம் நடந்து பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் இந்த திம்மவாலு மாதிரி இருக்கிற ஆளுங்க அங்க இருக்கிற இளைஞர்களை தூண்டி விடுறது. அவங்க தூண்டிட்டு இந்த ஆள் போயிட்டு வந்து போகல, அவங்க போய் வசனம் பேசி கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவது. அதுக்கப்புறம் தான் அந்த பழி வாங்கும் படம் தொடர்றது. இப்படியே நெல்லை மாவட்டங்கள் கெடுக்கப்பட்டிருக்குது. கடலூர், சிதம்பரம் இந்த 2 மாவட்டத்துக்குள்ள இந்த ஆள் இருக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு தான் பெரிய முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு தனிச்சு போட்டு சொல்லுங்க, டெபாசிட் கூட வாங்க முடியாது. அது அந்த ஆளே சொல்லியிருக்காப்புல. ஆனா இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கிற திம்மவாலுவை ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் தான் ஒரு அரசியல் நிர்வாகம் இல்லாத ஒரு திறமையற்ற ஒரு முதலமைச்சரா நமக்கு வந்திருக்காரு. ஒரு விபத்து தானே. முதலமைச்சர் திறமையானவர் சொல்லி யாரும் தேர்ந்தெடுக்கல, யாருக்கு கிடைக்கல ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்படி ஒரு விபத்துல வந்த நபர் தானே அந்த நபர். அதனால திம்மவாலு ஆடிக்கிட்டு இருக்காப்புல. ஆட்சி மாறும், காட்சி மாறும். அந்த அன்னைக்கு திம்மவாலுடைய ராஜாங்கம் அழிக்கப்படும். அதுக்குத்தான் என்னங்கிறது, சனாதானத்தை ஒழிப்போம், சனாதானத்தை ஒழிப்போம், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். பிஜேபி வந்தா அல்ல எலும்பு ஒடிக்கும்னு தெரியும். விடுதலை சிறுத்தைக்கு ஒரு எலும்பு இருக்கு, அது எல்லா எலும்பையும் ஒடிச்சுட்டு இருப்பாங்க, அது தெரியும். அதனாலதான் இந்த ஆடிட்டு இருக்கிறாப்புல. விரைவில் காட்சி மாறும். மக்கள் இப்படியே இருக்க மாட்டாங்க, மக்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கன்னா நகர் பகுதியில பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிராம சைடுல அப்படி பண்ண மாட்டாங்க. பண்ணுனா அடி பின்னி போடுவாங்க. நகர் பகுதியில இப்படி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலை. பாதிக்கப்பட்ட சகோதரி ஒருத்தர், அவங்க சகோதரி தான் ஒரு காணொலி பேட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க. உட்காந்துருக்காரு, நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம், தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி வண்டி எடுக்க முடியாது. வேக வேகமா ஓடி வந்து ஒரு முதுகுலையும் நெஞ்சிலையும் காலையும் போட்டு அடிக்கிறாங்க. பண்றாங்கன்னா போலீஸ் செக்யூர் பண்றாங்க. அவரை போலீஸும் போட்டு பார்த்துக்க போது தெரிஞ்சு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போன அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமைன்னா மக்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா? இதுதான்
இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. எங்க சென்னை டிஜிபி அலுவலகத்திலேயே இவரை தாக்குனாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு தாக்குனாங்க. இப்போ பார் கவுன்சில் முன்னாடி தாக்குறாங்க. இவங்க பாருங்க, அதிகாரத்தின் உச்சம் அங்கு அந்த இடத்துலயே இவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னா, சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்க, இந்த பக்கம் ஒரு ஓரம் பார் இருக்கிற ஆளுகள் இவங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. ஒரு தனியா ஒரு வயசான பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு காணி 2 சென்ட் இடம் கிடக்குது அப்படின்னா அந்த கடத்தைக்கு இவங்க போய் ஆட்டை போட்டு போந்துருப்பாங்களா? எத்தனை வீடியோ வந்திருக்குது இவனுக்கு போய் பந்தக்கால் போட்டு போந்ததெல்லாம். இவங்க ஒழிக்கப்படணும். விடுதலை சிறுத்தைங்கிறது கட்சி அல்ல, ரவுடி கும்பல். இது பழைய வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த விடுதலை சிறுத்தைகளும் இந்த விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த திமுக கட்சி கூட்டணி எந்த கட்சியோட சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சி மொத்தமா வாஸ் அவுட் பண்றது உங்களுடைய கடமைன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். Oh, you a stranger.